ஏதோ ஒரு காலத்துல வந்தாங்க, மார்வாடிகள் வந்தாங்க, குஜராத்தி வந்தவங்களுடைய நிலம் என்ன இங்க? எவ்வளவு பெரிய சொத்து அபகரிப்பு நடந்திருக்கு. இன்னைக்கு மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, சேலம் எல்லா இடத்துலையுமே கொண்டித்தோப்புன்றதுக்கு இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சவுகார் பேட்டைனாச்சு. யார் அவர் சவுகார்? எப்ப வந்தார் அவரு? அவங்களுக்குன்னு ஒரு பேட்டைன்னு ஒண்ணு ஆகி போயிட்டு ஒரு தனி ராஜ்ய சாம்ராஜ்யம் மாதிரி இருக்குது. எப்படி அது? என்னோட கொண்டித்தோப்பு எங்க போச்சு? எத்திக்கலி அண்ட் லாஜிக்கலி ரொம்ப கரெக்ட் சார் நீங்க கேக்குறது. ஆமா. பட் சட்டப்படி பாத்தீங்கன்னா நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்ல. இல்ல அப்ப ஒருத்தன் போயிட்டு ஒரு இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சரா இருக்கிற ஒருத்தன் போயிட்டு ஒரிசால உட்காந்துக்கிட்டு எப்படி ஒரு தமிழன் ஒரிசாவுடைய முதல்வர் ஆகணும்னு கேட்டானே, நீ கேஸ் போட்டியா? அமித்ஷா கேட்டாரா இல்லையா? கரெக்ட். அது தப்பா இல்லையா? அந்த மாநிலத்துல போயிட்டு ஐஏஎஸ் அதிகாரியா பணியாற்றி விட்டு, அது ஆல் இண்டியா சர்வீசஸ், அவர் அங்க இருக்கிற ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு அந்த மக்களோட மகள அறிமுகமானவராக இருந்து அப்படியாப்பட்டவரை பார்த்து நீ கேட்ட கேள்வின்னா எப்படி? நீ ஒரு குஜராத்தி, நான் கேட்ட அந்த கேள்வி, நீ ஒரு குஜராத்தி, நீ எப்படி இந்திய ஒன்றிய அரசனுடைய உள்துறை அமைச்சரா வந்த? அப்ப நீ அன்னைக்கு இந்த தேர்தல் ஆணையம் நீ கேட்கிற தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கணும், இது அரசியல் சட்டத்துக்கு புறம்பானது, இது செக்டேரியன் வியூ. ஒரு அமைச்சரா இருக்கிற நீ சொல்லியிருக்க கூடாது. பண்ணிச்சா? இல்ல அப்ப அங்கேயே பெசாத இருந்த நீ, அப்ப நீ யாருடைய கையாளு?